அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் இந்திய வம்சாவளியான தமிழகத்தைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் வெற்றி பெற அவரின் சொந்த ஊரான துளசேந்திரபுரம் பகுதி மக்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கமலா ஹாரிஸின் பயணம் குறித்து தற்போது பார்க்கலாம். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல் குறித்த அறிவிப்பை வெளியிட்டது வெள்ளை மாளிகை. அதைத் தொடர்ந்து ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த இந்நாள் அதிபர் ஜோ பைடனை எதிர்த்து குடியரசுக் கட்சி வேட்பாளரான முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார். ஆனால் ஜோ பைடனின் வயது மூப்பு காரணமாக அவருடைய செயல்பாடுகளில் இருந்த தடுமாற்றம் பல நேரங்களில் பேசுபொருளாக மாறியது. இதன் காரணமாக சொந்த கட்சியான ஜனநாயக கட்சியிலிருந்து அவருக்கு எதிராக எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்த ஜோ பைடன் தற்போதைய துணை அதிபராக உள்ள கமலா ஹாரிஸை தான் ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு அமெரிக்காவின் துணை அதிபராக பதவியேற்ற கமலா ஹாரிஸ் இப்பதவியில் அமர்ந்த முதல் பெண்மணி, முதல் கருப்பினத்தவர் மற்றும் முதல் ஆசிய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரானார். அமெரிக்க துணை அதிபராக தன் செயல்பாடுகளால் பெரிதும் கவனம் ஈர்த்தவர். 2021 நவம்பரில் ஜோ பைடன் மருத்துவ சிகிச்சையில் இருந்தபோது அவர் 75 நிமிடங்கள் அதிபர் பொறுப்பையும் வைத்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 59 வயதான கமலா ஹாரிஸ் தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடி அருகே இருக்கக்கூடிய துளசேந்திரபுரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். கமலா ஹாரிஸின் முழு பெயர் கமலாதேவி ஹாரிஸ். இவரது தாத்தா பி கோபாலன் ஆங்கிலேய காலனி ஆட்சி காலத்தில் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஸ்டெனோகிராஃபராக அரசு பணியில் சேர்ந்தார். அதன் தொடர்ச்சியாக சிவில் சர்வீஸ் அதிகாரியாக பணியாற்றினார். பின்னர் 1960களில் ஆங்கிலேய அரசாங்கத்தால் ஜாம்பியா நாட்டில் அகதிகள் கணக்கெடுப்பு பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். அப்போது ஜாம்பியா நாட்டிற்கு குடும்பத்தோடு சென்றார். 1998இல் பி கோபாலன் காலமானார். அதனைத் தொடர்ந்து அவரது மகள் ஷியாமளா அமெரிக்காவிற்கு மருத்துவம் படிக்க சென்று அங்கேயே குடியேறினார். மேலும் தலை சிறந்த மார்பக புற்றுநோய் மருத்துவ சிகிச்சை நிபுணராக விளங்கிய அவர் ஜமைக்கா நாட்டைச் சேர்ந்த டொனால்டு ஹாரிஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். டொனால்டு ஹாரிஸ் பேராசிரியராக பணியாற்றி வந்தார். இந்த தம்பதிக்கு பிறந்தவர்கள்தான் மாயா ஹாரிஸ் மற்றும் தற்போதைய அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ். கமலாவிற்கு 7 வயதாகும் போது இவரது பெற்றோர் விவாகரத்து செய்துவிட்டனர். அதன் பிறகு அவரது தாயார் ஷியாமளா ஹாரிஸ் கண்காணிப்பில் கமலா ஹாரிஸ் மற்றும் அவரது சகோதரி இருவரும் வளர்க்கப்பட்டனர். ஷியாமளா புற்றுநோய் ஆராய்ச்சியில் மட்டுமல்ல, சிவில் உரிமை ஆர்வலராகவும் இருந்து வந்தது கமலா ஹாரிஸை வெகுவாக ஈர்த்தது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டத்தையும், கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் ஹேஸ்டிங் கல்லூரியில் பயின்ற சட்டப்படிப்பையும் வெற்றிகரமாக நிறைவு செய்த கமலா ஹாரிஸ் ஓக்லாண்டில் உள்ள அலமேடா கவுண்டி மாவட்ட வழக்கறிஞர் அலுவலகத்திலும் கலிபோர்னியாவில் உள்ள பல்வேறு மாவட்ட வழக்கறிஞர் அலுவலகத்திலும் தனது சட்டப்பணியை தொடங்கினார். 2003ஆம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோ மாவட்டத்தின் அட்டர்னி ஜெனரலாகவும் பின்னர் 2010இல் கலிபோர்னியாவின் அட்டர்னி ஜெனரலாகவும் பதவி வகித்தார். 2016இல் கலிபோர்னியாவின் அமெரிக்க செனட்டராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கிடையில் 2014ஆம் ஆண்டு டக் எம்ஹாப் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் கமலா ஹாரிஸ். 2021ஆம் ஆண்டில் கமலா ஹாரிஸ் துணை அதிபராக வெற்றி பெற்றார். தற்போது அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான போட்டியிலிருந்து வயது மூப்பு காரணமாக ஜோ பைடன் விலகியிருக்கும் நிலையில் தனது ஆதரவை துணை அதிபராக உள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸிற்கு வழங்கியுள்ளார். தற்போது கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக ஆதரிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க வரலாற்றை மாற்றி எழுதப் போகும் பெண்மணியாக பார்க்கப்படுகிறார். இந்நிலையில் கமலா ஹாரிஸ் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்து துளசேந்திரம் கிராம மக்கள் பெரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஜோ பைடன் அவர் விட்ராயல் பண்ணுவாருங்க நாங்கள் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சடன்லி அவர் விட்ராயல் பண்ணோன்னே அவரே கமலா ஹாரிஸினுடைய பேரை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. இது நம்முடைய இந்தியாவுக்கு ஒரு பெருமை. இந்த எலெக்ஷனில் அவங்க டெஃபினட்டாக வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. இந்த வேர்ல்டு பவர்ஃபுல் நேஷனில் ஃபஸ்ட்டு லேடியாக இருந்துட்டு நம்மளுடைய இந்தியாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு அவங்க மேற்கொண்டு எல்லா இதுலேயும் சிறப்பாகவும் பெறப்பட்டு நல்ல பாராட்டு பெறணுங்கிறதுக்காக நம்ம இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய வெற்றிக்காக நாம் இறைவனை வேண்டுகிறோம். கமலா ஹாரிஸின் சித்தி சென்னையில் வசித்து வருகிறார். இவரது உறவினர்களில் சிலர் துளசேந்திரபுரம் கிராமத்தில் இன்றும் வசித்து வருகின்றனர். அவர்கள் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்று துளசேந்திரம் கிராமத்திற்கு வருகை தந்து மக்களை சந்திக்க வேண்டும் எனவும் இந்தியாவிற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். கண்டிப்பா ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இந்த ஊருக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கோம். அவங்க ஜெயிக்கணும், ஜெயிச்சு வரணும். சாமிகிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம். சத்தியம் செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் ஜெய்விந்துடன் சத்தியம் செய்து கொள்ளும்.